வல்லவனுக்கு வல்லவன். ஒரு கிராமத்தில் ஒரு குடியானவன் 2 சேவல்களை வளர்த்து வந்தான். அவற்றில் ஒன்று மிகவும் வலிமை குன்றியது, இன்னொன்று மிகவும் வலிமை உடையது. வலிமை குன்றிய சேவலை கண்டாலே வலிமை கொண்ட சேவலுக்கு பிடிக்காது. எப்போதும் வலிமை கொண்ட சேவல் வலிமை குன்றிய சேவலை சண்டைக்கு இழுத்து காயப்படுத்தும். ஒரு நாள் இப்படிதான் வலிமை குன்றிய சேவல் குப்பையை கிளறி இரை தேடிக்கொண்டு இருந்தது. அப்போது வலிமையான சேவல் அங்கு வந்தது. அது வழக்கம் போல வலிமையற்ற சேவலுடன் மோத துடித்தது. அத்துடன் வேண்டுமென்றே அதனை சண்டைக்கும் இழுத்தது. வலிமை குன்றிய சேவல், ஏன் என்னோடு சண்டை போட நினைக்கிறாய்? நான் பாட்டுக்கு ஒதுங்கிதானே இருக்கிறேன். நீ செய்வது உனக்கே நியாயமா என்று கேட்டது. அதற்கு வலிமையான சேவல், இந்த குப்பையில் உள்ள புழுக்கள் எனக்கு மட்டுமே சொந்தம் என்றது. அப்போது அந்த வலிமையற்ற சேவல் சண்டை போட விரும்பாமல் வேறு இடத்திற்கு ஒதுங்கி சென்று இரை தேடியது. அப்படி இருந்தும் கூட வலிமையான சேவல் வலிமை இல்லாத சேவலை விரட்டி வந்து தாக்கியது. அத்துடன் அதன் சிறகுகளையும் பீத்து உதிர்த்தது. ஒரு கட்டத்தில் வலிமை குன்றிய சேவல் பயந்து தப்பித்து ஓடியது. ஆனால் வலிமையான சேவலோ வெற்றி போதையில் கர்வம் தலைக்கேறி ஒரு உயர்ந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு சிறகுகளை படபடவென்று அடித்தபடி வெற்றி கூவல் கூவியது. அப்போது வானத்தை வட்டமிட்டு கொண்டு இருந்த ஒரு பெரிய பருந்து ஒன்று இந்த வலிமையான சேவலை கண்டது. அந்த பருந்து தனக்கு ஒரு அற்புத உணவு கிடைத்து விட்டது என மகிழ்ந்தது. அத்துடன் அந்த பருந்து வேகமாக தாழ பறந்து வந்து தனது கால்களால் அந்த வலிமையான சேவலை கவ்வி பிடித்து தூக்கி கொண்டு போய்விட்டது. பிறகு அந்த பருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த வலிமை மிக்க சேவலை கொண்டு சென்று அதனை உயிருடன் கொத்தி தின்ன தொடங்கியது. துக்கம் தாங்காமல் அந்த வலிமை மிக்க சேவல் தனது நிலையை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதது. நீதி, வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு. அதனால் எப்போதுமே தர்மம் அறிந்து செயல்பட வேண்டும்.